60 வயசு நெருங்கும்போது இல்லாட்டி தாண்டினதுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே சில விஷயங்கள் பொதுவா தோணும் இல்லையா? காலையில கண்ணாடியில முகத்தை பார்க்கும்போது அடா இங்க ஒரு புது சுருக்கமா அப்படின்னு தோணும். முன்னாடி காலையில எந்திரிச்சா ஒரு ஃப்ரெஷ்னஸ் இருக்கும். அது இப்போ கொஞ்சம் கம்மியான மாதிரி ஒரு ஃபீல். 2 மாடிப்படி ஏறலாம் லேசா மூச்சு வாங்கும். இதெல்லாம் வயசாகிறதோட இயற்கைதான்னு நமக்கு தெரியும். ஆனா இங்கே தான் ஒரு பெரிய கேள்வி வருது. ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் நம்ம கண்ணு முன்னாடியே நடந்துட்டு இருக்கோம். நம்ம எல்லாரும் இதை கவனிச்சிருப்போம். யோசிச்சு பாருங்களேன், உங்க ஃப்ரெண்ட்ஸ்லயோ இல்ல சொந்தக்காரங்க மத்தியிலயோ ஒரே வயசுல 2 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் காலையில வாக்கிங், சாயங்காலம் பேரண்ட் பேத்தி கூட கிரிக்கெட்னு படு சுறுசுறுப்பா இருப்பாரு. ஆனா இன்னொருத்தர் எப்ப பார்த்தாலும் டல்லா, மூட் இல்லப்பான்னு ஒரு சோர்வோடவே இருப்பாரு. எப்படி இது? ஒரே வயசு ஆனா இவ்ளோ பெரிய வித்தியாசம். அவங்க அப்படி எனர்ஜெட்டிக்கா இருக்கிறதுக்கு என்னதான் ரகசியம்? நம்ம நினைக்கிற மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான சிக்கலான ஒரு விஷயமா இருக்குமோ? ஒருவேளை அவங்க மாசம் மாசம் பெரிய டாக்டர் கிட்ட போய் ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி மருந்துகள் சாப்பிட்றாங்களோ அதுதான் காரணமா? இல்ல, அது இல்ல. சரி, அப்போ வெளிநாட்டுல இருந்து வர்ற வச்ச பேர் கூட நமக்கு சரியா சொல்ல வராத காஸ்ட்லியான சப்ளிமெண்ட்ஸ் ஏதாவது எடுத்துக்கிறாங்களா? அதுவா இருக்குமோ? அதுவும் இல்ல. ஓகே, அப்போ கண்டிப்பா தினமும் ஜிம்முக்கு போய் 2-3 மணி நேரம் பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணி உடம்ப ஃபிட்டா வச்சுக்கிறாங்களா? அதுதானே அவங்க எனர்ஜிக்கு காரணம். ஆச்சரியம் என்னன்னா அதுவும் இல்ல. அப்போ உண்மையான ரகசியம் என்ன? அது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு தினசரி பழக்கம். அதுக்கு பெரிய பணச்செலவோ கஷ்டமான உழைப்போ தேவையே இல்ல. நம்மள் பலரும் கண்டுக்காம விடுற ஆனா ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரே ஒரு விதை. ஆமா, ஒரு விதையில தான் அந்த இளமையோட மொத்த ரகசியமும் அடங்கி இருக்கு. ஆமாங்க, அது பரங்கிக்காய் விதை தான், பம்கின் சீட்ஸ். நாம சமையலுக்கு பூசணிக்காயை யூஸ் பண்ணிட்டு இந்த விதைகளை வேஸ்ட் நினைச்சு தூக்கி போடுறோம் இல்லையா? அந்த சாதாரணமா தோன்ற விதைக்குள்ளதான் 60 வயசுக்கு அப்புறமும் நம்ம உடலை இளமையா, மனச தெளிவா வச்சுக்கிறதுக்கான ஒரு அசாத்தியமான சக்தி இருக்கு. ஆச்சரியமா இருக்குல்ல? ஒரு சின்ன விதை இவ்ளோ பெரிய மேஜிக் பண்ண முடியும். வாங்க இதுக்கு பின்னாடி இருக்கிற சயின்ஸை நம்ம இப்போ ஆழமா ஸ்டெப் பை ஸ்டெப்பா பார்க்கலாம். சரி, இப்போ நாம ஆழமான பகுதிக்குள்ள போறோம். ஒரு சாதாரண விதை அது எப்படி வயசாகிறத தடுத்து நிறுத்த முடியும்? இது ஏதோ பாட்டி வைத்தியம் இல்ல. இதுக்கு பின்னாடி ஒரு சாலிட் சயின்ஸ் இருக்கு. அத நாம சரியா புரிஞ்சுக்கிட்டா இந்த ஒரு பழக்கம் நம்ம வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்னு நமக்கே புரிய ஆரம்பிக்கும். சயின்ஸ்ல பரங்கிக்காய் விதை மாதிரி உணவுகளை ஆன்டி ஏஜிங் ஃபுட்னு சொல்வாங்க. அதாவது வயசாகிற வேகத்தை குறைக்கிற உணவு. இது எப்படின்னா, நம்ம உடம்பு ஒரு பெரிய கோட்டை மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. கோடிக்கணக்கான செல்கள் தான் இந்த கோட்டையோட செங்கல். வயசாக ஆக அந்த செங்கற்கள் கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்கும், பலவீனமாகும். இந்த விதையில இருக்கிற ஸ்பெஷல் நியூட்ரியன்ஸ் என்ன பண்ணுது தெரியுமா? அந்த டேமேஜ் ஆன செங்கற்களை சரி பண்ணி புதுப்பிச்சு அந்த கோட்டையை மறுபடியும் ஸ்ட்ராங் ஆக்குது. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு பழைய கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதை சர்வீஸ் சென்டர்ல விட்டு இன்ஜின் ஆயில மாத்தி துருப்பிடிச்ச பார்ட்ஸ் எல்லாம் சரி பண்ணா அந்த கார் எப்படி புதுசா ஓடுமோ அதே மாதிரி இந்த விதை நம்ம உடம்போட ஒவ்வொரு செல்லையும் சர்வீஸ் பண்ணுது. இதுதான் இதுக்கு பின்னாடி இருக்கிற சிம்பிளான சயின்ஸ். அப்படி என்னதான் இருக்கு இந்த சின்ன விதைக்குள்ள? பார்க்க தான் சின்னது, ஆனா இது ஒரு ஊட்டச்சத்து புதையல். இதுல துத்தநாகம் இருக்கு. அது நம்ம உடம்புல ஹார்மோன் ஃபேக்டரிய சரியா இயக்குற மேனேஜர். அடுத்து மெக்னீஷியம். இது நம்ம உடம்போட ரிலாக்ஸேஷன் மினிஸ்டர் மாதிரி டென்ஷனை குறைக்கும். ஒமேகா 3. இது நம்ம இதயத்தோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். புரதம் நம்ம தசைகளுக்கான பில்டிங் பிளாக். ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம உடம்போட செக்யூரிட்டி கார்ட்ஸ். கடைசியா ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்கள். இது ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ற ஒரு நேச்சுரல் ஆர்கெஸ்ட்ரா. இதுல பாருங்க, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஸ்பெஷல் வேலை இருக்கு. இது எல்லாம் ஒன்னா சேரும்போது தான் அந்த மேஜிக் நடக்குது. ஓகே, இப்போ இந்த டேபிளை பாருங்க. இதுதான் நம்மளோட முழு பகுப்பாய்வோட ஒரு சின்ன ப்ளூ பிரிண்ட். இந்த விதையில இருக்கிற ஒவ்வொரு சத்தும் எப்படி வயசாகிறதோட ஒவ்வொரு பிரச்சனையை டார்கெட் பண்ணி சரி பண்ணுதுன்னு இதுல அழகா விளக்கியிருக்கு. இது வெறும் லிஸ்ட் இல்ல, ஹார்மோன் பேலன்ஸ்ல இருந்து ஹார்ட் ஹெல்த் வரைக்கும், ஸ்கின்னை இளமையா வச்சுக்கிறதுல இருந்து நல்ல தூக்கம் வரைக்கும் இது நிஜமாவே எப்படி வேலை செய்யுதுன்னு நாம இப்போ நிஜ வாழ்க்கை உதாரணங்களோட ஒன்னொன்னு ஆழமா பார்க்க போறோம். முதலாவது, ஹார்மோன் பேலன்ஸ். 60 வயசுக்கு மேல பலரும் ஃபேஸ் பண்ற ஒரு சைலண்ட் கில்லர் இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் தான். பெண்களுக்கு ஈஸ்ட்ரோஜன், ஆண்களுக்கு டெஸ்டோஸ்டிரான் குறையும் போது காரணமே இல்லாம ஒரு சோர்வு, ஒரு எரிச்சல், ஒரு மாதிரி மண்டை மேல புகமூட்டம் மாதிரி, அதான் பிரெயின் ஃபாக்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வரும். இங்கே தான் அந்த விதைகள் ஒரு கேம் சேஞ்சரா உள்ள வருது. அதுல இருக்கிற துத்தநாகமும் ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன்களும் குறைஞ்சு போன ஹார்மோன்ஸை இயற்கையா மெதுவா பேலன்ஸ் பண்ண உதவுது. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். 62 வயசான ஒரு டீச்சர் ரிட்டையர் ஆனதும் ரொம்ப டல் ஆயிட்டாங்க. ராத்திரி சரியா தூக்கம் இல்ல, அதனால பகல் முழுக்க ஒரு வித எரிச்சல். அவங்க டெய்லி ராத்திரி ஒரு ஸ்பூன் பரங்கிக்காய் விதை சாப்பிட ஆரம்பிச்ச 4 வாரத்துல அவங்க கவனிச்ச முதல் விஷயம், தூக்கம் நல்லா ஆழமா இருந்துச்சு. போக போக அவங்க மனநிலையில ஒரு அமைதி வந்துச்சு. பகல் நேரத்துல முன்ன விட தெளிவா சிந்திக்க முடிஞ்சது. இங்க ஒரு முக்கியமான பாயிண்ட் இருக்கு. இது உங்களை 20 வயசுக்கு கொண்டு போகாது, ஆனா அவங்க 60+ வயசுக்கு ஏத்த ஒரு புது ஹெல்த்தியான பேலன்ஸை கண்டிப்பா உருவாக்கும்.
அடுத்தது நம்ம ஸ்கின். வயசாகிறதோட முதல் அறிகுறியே நம்ம முகத்துல தான் தெரியும். கொலாஜன் குறையறதால சுருக்கங்கள் வரும், ஸ்கின் ட்ரை ஆகும். இங்க தான் பரங்கிக்காய் விதையில இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி வேலை செய்யுது. அது நம்ம உடம்புல இருக்கிற ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னு சொல்ற கெட்ட வில்லன்களை அழிக்குது. இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்னா என்னன்னு சிம்பிளா சொல்றேன். ஒரு ஆப்பிளை வெட்டி வச்சா எப்படி அது கருத்து போகுதோ அதுக்கு காரணம் ஆக்சிஜனோட ரியாக்ஷன் தான். அதே மாதிரி நம்ம உடம்பு கூட இருக்கிற செல்களையும் இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் டேமேஜ் பண்ணி வயசாகிறத வேகப்படுத்தும். இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அந்த டேமேஜை தடுக்கிற ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி. அது மட்டும் இல்ல, இதுல இருக்கிற வைட்டமின் ஈயும் நல்ல கொழுக்கும் ஸ்கின்னை உள்ளே இருந்து ஈரப்பதமா பளபளப்பா வச்சுக்க உதவுது. இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? சுருக்கங்கள் எல்லாம் மாயமா மறையாது, ஆனா உங்க ஸ்கின் உயிர் இல்லாம வறண்டு போகாம நல்ல ஹெல்தியா ஒரு பொலிவோட இருக்கும். இதுதான் உள்ளே இருந்து வர்ற உண்மையான அழகு. 3வது, இதய ஆரோக்கியம். 60 வயசுக்கு மேல நம்ம ரொம்ப கவனமா பாத்துக்க வேண்டிய ஒரு உறுப்புனா அது நம்ம இதயம்தான். பிபி, கொலஸ்ட்ரால் இதெல்லாம் ரொம்ப காமன். இந்த விதையில இருக்கிற மெக்னீசியம் ஒரு நேச்சுரல் ரிலாக்சன்ட் மாதிரி. அது நம்ம ரத்த குழாய்களை ரிலாக்ஸ் பண்ணி பிபி அதிகமாகாம பாத்துக்கும். இதுல இருக்கிற ஒமேகா 3 நல்ல கொழுப்புகள் கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி ரத்த ஓட்டத்தை ஸ்மூத்தா வச்சுக்கும். யோசிச்சு பாருங்க, நம்ம உடம்புல ரத்த ஓட்டங்கிறது ஒரு நேஷனல் ஹைவே மாதிரி. அதுல டிராஃபிக் ஜாம் இல்லாம இருந்தாதான் எல்லா ஊருக்கும், அதாவது எல்லா உறுப்புக்கும் ஆக்சிஜனும் சத்துக்களும் சரியா போய் சேரும். இந்த விதைகள் அந்த ஹைவேயை கிளியரா வச்சுக்க உதவுது. ஒரு 65 வயசானவருக்கு ஹை பிபி இருந்துச்சு. அவரு டாக்டர் கொடுத்த மருந்துகளோட நல்ல டயட் கண்ட்ரோல் கூடவே டெய்லி ஒரு ஸ்பூன் பரங்கிக்காய் விதையும் எடுத்துக்கிட்டாரு. 3 மாசத்துல அவரோட பிபி நம்பர்ஸ் முன்ன விட நல்ல கண்ட்ரோலுக்கு வந்துச்சு. ஆனா இங்க ஒரு ரொம்ப முக்கியமான விஷயத்தை நம்ம மறக்கவே கூடாது. இது மருந்துக்கு மாற்று கிடையாது. இது உங்க டாக்டர் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டம், ஒரு பவர்ஃபுல் பார்ட்னர். 4வது பாயிண்ட், இது ஒரு சர்ப்ரைஸ் பெனிஃபிட். ஆழமான நிம்மதியான தூக்கம். ஆமா, 60 வயசுக்கு மேல பல பேருக்கு தூக்கம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். அடிக்கடி முழிப்பு வந்துடும். இளமையோட உண்மையான ரகசியமே நல்ல தூக்கத்துல தான் இருக்கு. இந்த பரங்கிக்காய் விதையில ட்ரிப்டோஃபான் ஒரு மேஜிக்கல் அமினோ ஆசிட் இருக்கு. நாம இதை சாப்பிடும்போது நம்ம உடம்பு அதை முதல்ல செரட்டோனின் அப்படிங்கிற ஹாப்பி ஹார்மோனா மாத்தும். இது பகல் நேரத்துல நம்மள அமைதியா ரிலாக்ஸா வச்சுக்கும். அதுக்கப்புறம் ராத்திரி ஆகும்போது அதே செரட்டோனினை மெலட்டோனின்ங்கிற தூக்க ஹார்மோனா மாத்தும். இந்த மெலட்டோனின் தான் நம்மள ஆழமா நிம்மதியா தூங்க வைக்குது. இதுல இருக்கிற சூட்சம் என்னன்னா, நல்ல தூக்கங்கிறது அடுத்த நாள் காலையில ஃப்ரெஷ்ஷா எந்திரிக்கிறதுக்கு மட்டும் இல்ல, நாம தூங்கும்போது தான் நம்ம உடம்பு தன்னைத்தானே ரிப்பேர் பண்ணிக்குது. அதனால ஒரு நல்ல ராத்திரி தூக்கங்கிறது அடுத்த நாள் முழுசும் உங்களை இளமையா உணர வைக்கிற ஒரு ஃபுல் பாடி ரீசார்ஜ் மாதிரி. சரி, இவ்ளோ நன்மைகள் இருக்கு, சூப்பர். ஆனா இதை எப்படி சாப்பிடணும், எவ்வளோ சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும்? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா சரியான முறையில செஞ்சாதான் முழு பலனும் கிடைக்கும். இது ஒரு பெரிய வேலையா நினைக்காம ஒரு சிம்பிளான டெய்லி ரிச்சுவலை எப்படி மாத்துறதுன்னு இப்ப பார்க்கலாம். இதை உங்க டெய்லி பழக்கமா மாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் ஒரு 3 ஸ்டெப் தான். ஸ்டெப் 1, அளவு. டெய்லி 1 டேபிள் ஸ்பூன் போதும். அதாவது சுமார் 10லேருந்து 15 கிராம். இதுக்கு மேல எடுத்தா சிலருக்கு வயிறு உப்பசமா இருக்கலாம். கம்மியா எடுத்தா முழு பலன் கிடைக்காது. ஸ்டெப் 2, நேரம். இதை சாப்பிட பெஸ்ட் டைம் ராத்திரி டின்னர் முடிச்சு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு. ஏன்னா இதுல இருக்கிற மெக்னீஷியமோ ட்ரிப்டோஃபானோ நல்லா தூங்க ஹெல்ப் பண்ணும். ஸ்டெப் 3, முறை. விதைகளை நல்லா மென்னு சாப்பிடணும். அப்போதான் அதுல இருக்கிற சத்துக்கள் உடம்புல சேரும். வறுத்தது பச்சையானது எது வேணாலும் ஓகே. ஆனா இங்கதான் பலரும் ஒரு பெரிய தப்பு பண்றாங்க. கடையில பாக்கெட்ல விற்கிற உப்பு போட்ட மசாலா தடவின விதைகளை வாங்கி சாப்பிடுறது. அதுல நல்லதுக்கு பதிலா கெட்டது தான் அதிகம். அதனால எப்பவும் உப்பு சேர்க்காத விதைகளா பார்த்து வாங்குங்க, அதுதான் பெஸ்ட். இதுவரைக்கும் நாம இந்த விதையோட உடல்நல பயன்களை பத்தி பார்த்தோம். ஆனா இதோட தாக்கம் அதோட முடியல. அதுக்கு மேல மன ரீதியாகவும் இந்த ஒரு சின்ன பழக்கம் ஒரு பெரிய பாசிட்டிவ் மாற்றத்தை உருவாக்க போகுது. யோசிச்சு பாருங்க, ஒவ்வொரு ராத்திரியும் அந்த 1 ஸ்பூன் விதைய நீங்க கையில எடுக்கும்போது அது வெறும் சாப்பாடு இல்ல, அது உங்களுக்கும் உங்க உடம்புக்கும் நீங்க அனுப்புற ஒரு மெசேஜ். நான் என் மேல அக்கறை எடுத்துக்கிறேன், நான் என்ன கவனிச்சுக்கிறேன்னு உங்க மனசுக்கு நீங்க சொல்ற ஒரு உறுதிமொழி. இந்த சின்ன செயல் ஒரு அழகான செல்ஃப் கேர் ரிச்சுவலா மாறுது. வயசாயிடுச்சு, இனிமேலாம் இப்படிதாங்கிற ஒரு சோர்வான மனநிலையிலிருந்து இல்ல, என் ஆரோக்கியம் என் கையில இருக்குங்கிற ஒரு நம்பிக்கையான மனநிலைக்கு உங்களை இது மாத்தும். ஞாபகம் வச்சுக்கோங்க, பெரிய மாற்றங்கள் எல்லாமே இந்த மாதிரி சின்ன சின்ன தொடர்ச்சியான பழக்கங்கள்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. கடைசியா ஒண்ணே ஒண்ணுதான். 60 வயசுங்கிறது வாழ்க்கையோட முடிவில்ல, அது ஒரு புது அத்தியாயத்தோட ஆரம்பம். நம்ம கண்ட்ரோல்ல இருக்கிற ஒரு புது ஆரம்பம். ஆமா, நம்ம உடம்பு மாறலாம், ஆனா அந்த மாற்றத்தை எப்படி வழிநடத்தணுங்கிற சக்தி நம்ம கையில தான் இருக்கு. ஒரு சின்ன பரங்கிக்காய் விதை அது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்க முடியும். அதனால இன்னிக்கே ஆரம்பிங்க. டெய்லி ராத்திரி அந்த 1 ஸ்பூன் விதைய உங்க வாழ்க்கையோட ஒரு பகுதியாக்குங்க. அது மெதுவா ஆனா உறுதியா உங்க உடம்புக்குள்ள ஒரு புத்துணர்ச்சியை தட்டி எழுப்பும். 60 வயசுங்கிறது ஒரு எண்ட் பாயிண்ட் இல்ல, அது உங்க ஆரோக்கியத்தை நீங்க உங்க கையில எடுத்துக்கிற ஒரு புது பிகினிங்.